இது என்ன பார்க்க போகிறோம்னா 75 இயர்ஸ்க்கு வந்து பிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து பண்ண போகிறோம். இது வந்து டிஜிட்டல் சேவா வச்சுருக்கவங்க லாகின் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஆப்ரேட்டர் இதெல்லாம் இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க, beneficiary.government.in. அதில் போயிட்டீங்கன்னா ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஎஸ்சி வேலட்டோட சிஎஸ்சி டிஜிட்டல் சேவாவோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரில் எந்த நம்பர் ஆதாருக்கு ஓடிபி வரும், ஆதாரோட ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு லாகின் பண்ணி கீழே கேப்சா போட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகிரும். இங்கே வந்து அந்த ஆதார் நம்பர் போட்டு கேப்சா போட்டு அவங்க 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோட ஆதார் நம்பர் போடணும். அவங்க கேப்சா போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எதுவும் இல்லைனாக்கா எதுவும் பதிவாகலைன்னா கிளிக் ஏர் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னாக்கா அவங்களோட ஆதாருக்கு ஒரு ஓடிபி போகும், ஆப்ரேட்டருக்கு ஒரு ஓடிபி போகும். ஆப்ரேட்டர் ஓடிபி இங்கே போடணும். ஆதார் கஸ்டமரோட ஆதாருக்கு ஓடிபி வரும், அதை நம்ம இங்கே சப்மிட் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட வந்துக்கிற கஸ்டமரோட ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கோம். அந்த ஓடிபி தூக்கி நம்ம இங்கே போடணும். கஸ்டமருக்கு இன்னும் ஓடிபி வரல, வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ தான் ஓடிபி வந்தது. ஓடிபி போட்டவுடனே நெக்ஸ்ட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு போயிடும். இதில் கீழே இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கஸ்டமர் கேமரா கனெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம கஸ்டமருக்கு நம்ம உட்கார வச்சு இதுமாரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பரை போட்டு வெரிஃபை கொடுத்து ஓடிபி வரும். மறுபடியும் அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டமரோட டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, வில்லேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். கஸ்டமருக்கு மறுபடியும் ஓடிபி போகும். இந்த கார்டு வந்து எதுக்குன்னா, நம்ம பிஎம் ஹெல்த் கார்டு, 5 லட்ச ரூபா காப்பீடு கார்டு, நம்ம கலைஞர் காப்பீடு திட்டம் இருக்குல்ல, அது மாதிரி தான். இது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 70 வயசான எல்லாருக்குமே இந்த கார்டு எலிஜிபிள்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான என்ரோல்மெண்ட்டு தான் இந்த ப்ராசஸ். 70 வயசு ஆனவங்களுக்கு மட்டும் தான் இந்த கார்டு பண்ண முடியும். இன்னொரு அப்புறம் வந்து நம்ம ஸ்மார்ட் கார்டில் பிஹெச்ஹெச்னு போட்டிருக்கோம், அவங்களுக்கும் இந்த கார்டு எலிஜிபிள் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட் ஆயிரும். இது அப்படியே நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு கஸ்டமராண்ட ஒரு 2 நாள் கழித்து அவங்க வந்தாங்கனாக்கா மறுபடியும் வரணும். மறுபடியும் வந்தாங்கனாக்கா நம்ம கார்டை டவுன்லோட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போதைக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி இந்த பிரிண்ட்டை நம்ம கையில் எடுத்து கொடுத்துடலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கார்டு இப்போ இன்னும் இது டவுன்லோட் பண்ண முடியாது. அதில் இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் கார்டு. அதில் கொடுத்துட்டு பிஎம்ஜேஒய் செலக்ட் பண்ணிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு ஆதார் நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஆதார் நம்பர் போட்டு கேப்சா போட்டு சர்ச் கொடுத்தோம்னா இதுக்கு கார்டு கீழே காட்டும், அப்ரூவ்டா டவுன்லோட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த கேப்சாலாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப கிளியராக தெரிய மாட்டேங்குது. இந்த டிக் அடிச்சோம்னாக்கா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து இவரது இப்போ தான் அப்ளை பண்ணோம். அதனால் இவருக்கு நாளைக்கு தான் அப்ரூவ் ஆகும். அதனால் இப்போ டவுன்லோட் பண்ண முடியல கார்டு. இவருக்கு நாளைக்கு இல்லை ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஆகுது. ஒரு சிலருக்கு அடுத்த நாளே டவுன்லோட் ஆகிடுது. இந்த கார்டு தான். இதுதான் நம்ம மோடியோட 5 லட்ச ரூபா காப்பீடு கார்டு. இது வந்து 70 வயசு இருக்கிற எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.